इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஆனந்த லகரியில முதல் ஸ்லோகத்துல அம்பாளுடைய சொரூபத்தை சொன்னார். அத யாராலும் வாக்குனால சொல்ல முடியாது. மனோ வாச்சாம் அகோச்சரமான ஒரு சொரூபம். இதை எப்படி ஸ்தோத்திரங்கள் பண்ண முடியும்? அம்பாளுடைய பெருமையை வாக்கு இந்திரியத்துக்கு அவ்வளவு பவர் கிடையாது. ஏன்னா நாம அனுபவித்ததான ஒரு திதிப்பைய நம்மளால சொல்ல முடியாது, இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு இருக்கும்போது அம்பாளுடைய வர்ணனை எப்படி ஒரு ஸ்லோகத்தினால பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஆனாலும் நம்ம திருப்திக்கு மனசுத்திக்காகவும் வாக் சுத்திக்காகவும் நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துல எழுதினார். அதற்கப்புறம் அம்பாளை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அது நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம மனசு கேட்டாது, நம்ம வாக்கு கேட்டாது, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, டச்சுனால அறிய முடியாது, நாக்குனால சுவைக்க முடியாது. இருக்கக்கூடியது இவ்வளவுதான் ஞானேந்திரியங்கள் இல்ல மனசு. இதனால முடியாது. ஆனா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு திருஷ்டி மாத்திர விஷயம். பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் அம்பாளை பத்தி தெரியும். அவர் நேரம் பார்த்திருக்கார். ஆனா அவரை தான் போய் கேட்கணும். நமக்கு அது விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அம்பாளை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னார். அதற்கு பிறகு அம்பாளுடைய அலங்காரத்தை பத்தி சொன்னார். அம்பாள் எப்படி ஒட்டியானம் போட்டு இருக்கா, அம்பாளுடைய முக்தாகாரங்கள்லாம் எப்படி போட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அம்பாளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய மைய வர்ணிச்சார். தாம்பூலம் தே அப்படின்னு தாம்பூலத்தை வர்ணிச்சார். அதற்கு பிறகு 4வது ஸ்லோகத்துல அம்பாளுக்கு குண்டலத்தை பத்தி வர்ணிச்சார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய கண்கள்லாம் எப்படி இப்படியும் அப்படி மீனாட்சி ஆனது, கண்ணானது இப்படியும் அப்படியும் சஞ்சரிக்கிறது. மீனானது எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பொறிக்கிறதுக்கு கண்ணை அசைக்கி அந்த கண் பார்வையினாலேயே அந்த பொறிக்கிறதோ குஞ்ச உண்டாக்குறதோ, அதே மாதிரி பக்தர்களுடைய ஆசைகளை எல்லாம் தன்னுடைய கண்ணாலேயே அம்பாள் அபாங்கத்தினால, அபாங்கம்னாக்க கடைக்கண் பார்வையினால அம்பாளானவள் எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு இப்போ 5வது ஸ்லோகம் சொல்றார். அம்பாளுடைய அழகை இங்க இன்னொன்று விதமாக வர்ணிக்கிறார். அம்பாளுடைய ஒளியானது எப்படி இருக்குன்னா உத்யத்பானு சஹஸ்ர கோட்டி சதுரிஷாம் அப்படின்னு சொன்னார். அம்பாளுக்கு சிந்தூராரண விக்கிரகம் திரிநயனம்னு அம்பாள் காத்தால சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அருணம், அது எப்படி சூரியன் வரும் பொழுது என்ன ஒளி இருக்கோ அந்த ஒளியோட அம்பாள் எப்பொழுதும் இருக்கிறாள் அப்படின்னு. நவீன அர்க்க பிராஜத்து. அர்க்கம் அப்படின்னாக்க சூரியன் இல்லையா? மித்ராய நம, சூர்யா நம, அர்க்காய நம, பாஸ்கராய நமஹான்னா சொல்றோமே. அர்க்கம்னாக்க சூரியன். நவீன அர்க்கம், புதுசா தோன்றுகிற, அன்னைக்கு உதயமாகும் பொழுது வரக்கூடிய உதயமாகிற அந்த சூரியன் போல பிராஜத்து அப்படின்னா பிரகாசிக்கின்றாள். விப்ராஜத்து விசேஷேன அம்பாள் விப்ராஜத்தே அப்படின்னாக்க ஒளித்து கொண்டிருக்கிறாள். நவீன அர்க்க பிராஜத்து. அது மட்டும் இல்ல, மணி கனக பூஷா பரிகரைஹி, மணிகள் நவரத்தனங்கள், அதுக்கப்புறம் கனகம் ஸ்வர்ணம், இவைகள்னால செய்யப்பட்ட பூஷா ஆபரணங்கள், பூஷணங்களை போட்டு பரிகரைஹி பலவிதமான பூஷணங்களை மணிகளாலும் தங்கத்தினாலேயும் வைரங்கள்னாலும் அலங்கரிக்கப்பட்ட பூஷணங்களை அம்பாள் தரித்து கொண்டு இருக்கிறாள். அதுபுறம் அம்பாள் எப்படி விருத்தாங்கி, அம்பாள் இப்படி ஆபரணங்களால சூழப்பட்டு ஆவருத்தமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேகத்தை வடிவத்தை உடையவளாக இருக்கிறார். விருத்தாங்கி. அம்பாளுடைய கண் எப்படி இருக்குன்னா சாரங்கி ருச்சிர நயன. சாரங்கி, சாரங்கம் அப்படின்னாக்க மான், பெண்மானுடைய கண்ணானது அழகா இருக்குமா. இதை ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்லும் பொழுது திலீபனும் சுதக்ஷனாவும் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ரதத்துல 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அவர் நல்ல வர்ணனை எல்லாம் பண்ணியிருக்காரு அங்க காளிதாசன்.
இப்படி அங்கங்க யாகங்கள் நடக்கிறதா, யூப்பங்கள் நட்டு வச்சிருக்காங்களா, பிராமணர்கள்லாம் அந்தந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்காராம். வழியில என்ன பண்ண எல்லாரும் பிஸியா இருக்காங்க. எல்லாம் இப்போ நாத்து நடுறவர்கள் எல்லாம் பிஸியா இருக்காங்க. யாருமே யுவாக்கள்லாம் யாருமே கிடையாது ரோட்ல. ராஜா வரும்போது யுவாலாம் நிக்க கூடாது. வேலையை விட்டுட்டு அங்க வந்து நின்னா ராஜா உண்டு இல்லைன்னா வயசானவர்கள் நிக்கிறாங்க. அப்புறம் வயசான ஸ்திரீகள்லாம் இவரை பார்க்கறதுக்காக கையில வெண்ணெயை வச்சுட்டு கிஃப்ட் கொடுக்கணும் ராஜாக்குன்னு நிக்கிறாங்களாம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மயில் ஒண்ணு அங்க வந்துதான். அந்த மயிலை பார்த்த உடனே திலீபனுக்கு சந்தேகம் வந்துட்டான். அந்த கண்ணை பார்த்த உடனே சுதக்ஷனா இங்க இருக்கா, அந்த மயில் அங்க இருக்கேன்னு. அவ்வளவு அழகான கண்கள். மயிலுடைய வர்ணனை அந்த சாரங்க நயனத்துக்கு அப்படி ஒரு வர்ணனை பண்ணியிருக்காரு. இப்படி சாரங்கி ருச்சிரனா அழகிய அந்த நயன அம்பாளுடைய கண்கள் மானை போல அவ்வளவு அழகா இப்படி அப்படி போய்கொண்டே இருக்கும். ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் அந்த மானுடைய கண்ணுல, ஒரு பயம் ஒண்ணு எப்பொழுதுமே இருக்குமா. அதனால அது இப்படி எந்த டைம்ல எது வந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாதனால பார்த்துட்டே இருக்குவான். அத சிமிலியா சொல்றது அம்பாளுடைய கண்ணும் எந்த பக்தனுக்கு என்ன கஷ்டம் வருதோ அதை போய் காப்பாத்தணுமேன்னு அம்பாள் அந்த பயத்திலேயே பார்த்துட்டே இருக்கலாம், எப்படி நம்ம போய் காப்பாத்துறது அப்படின்னு. இப்படி சாரங்கி ருச்சிர நயனா அங்கீகிருத சிவா, இதையெல்லாம் அங்கீகாரம் பண்ணவர், சுவாதீனம் செய்து கொண்டதாக இருக்கக்கூடிய சிவன் இருக்காரு, அவனை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சிவா சிவனை ஆத்துக்காரராக அடைந்தவள் அப்படின்னு. சிவா நவீன அர்க்க பிராஜத்து மணிகணக பூஷா பரிகரைஹி பிருதாங்கி சாரங்கி ருச்சிர நயன அங்கீகிருத சிவா அப்படின்னார். அப்புறம் அம்பாள் இன்னும் எப்படி இருக்கா அப்படின்னு மேலும் வர்ணிக்கிறார். தக்கித்து மின்னல் மாதிரி இருக்கார். அம்பாள் வந்து மின்னலா யுத்தியதா அப்படின்னு கேனோபனிஷத்துல அந்த கதை சொல்லும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது. தேவாசுர யுத்தத்துல தேவர்கள் வந்து ஜெயிச்சு அவர்கள் நினைச்சாங்க அஸ்மாக்கம் ஏவ அயம் விஜயா, இந்த அஸ்மாக்கம் ஏவ அயம் மகிமா, எங்களுக்கு தான் இந்த வெற்றிக்கான கிரெடிட்டு, எங்களுடைய மகிமையினால்தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு திமிரோட இருந்துட்டான். அம்பாள் பார்த்தா சரி இவாளுடைய திமிரை நம்ம அடக்கணும் அப்படின்னு ஜெயிச்சுட்டு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்ச வந்த உடனே இந்திரன் வாயு அக்னி 3 பேரும் நடந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது நடுவுல பார்த்தா ஒரு பெரிய மின்னல் ஒரு எக்ஷன், ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு லைட்டு அப்படியே பரவி இருக்கு. அதை பார்த்த உடனே இந்திரன் கேட்கிறான், இது யாருப்பா இது தேவர்கள் வருகிறோம் நடந்து வரும் பொழுது நடுவுல எங்களை தடுக்கிற மாதிரி இது யார் அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி போய் நீ யாருன்னு விசாரி அப்படின்னா. உடனே அக்னி பகவான் போய் அம்பாளை அந்த யக்ஷனை பார்த்து விசாரிச்சா, அம்மா இது யக்ஷனே நீ யாரு, நாங்க யாருன்னு தெரியுமா வருது, நான் அக்னி பகவான் நான் வந்துட்டு இருக்கேன், அவர் வாயு பகவான் வர்றார், இந்திரன் நீ பாட்டுக்கு வழியில நிக்கிறிய நீ யாருப்பா அப்படின்னு கேட்டார். நான் யாருன்றதுக்கு நீர் யாரு அப்படின்னா, நான் தான் அக்னி பகவான், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ உலகத்துல எதை போட்டாலும் நான் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, நீ எங்கிட்ட எல்லாம் பேசி அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது, நான் வந்து எல்லாத்தையும் உலகத்துல இருக்குன்னா எல்லாத்தையும் தகிச்சு விடுவேன் நானு அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை எடுத்து போட்டு இந்த புல்லை கொஞ்சம் எரி பார்க்கலான்னு ஃபுல் வெயிட்டை போட்டு அவர் ட்ரை பண்ணி பார்த்தா எரியவே இல்லை. பார்த்த உடனே திருப்பி வந்துட்டாரு. திருப்பி வந்து இல்லை சார் தகராறு பிடிச்ச ஆளா இருக்காரு அவரு, ஒன்னும் நடக்கல. கேட்டா ஒரு புல்லை போட்டு காமிச்சு எரின்றாரு, நம்மளால முடியலன்னு. வாயு பார்த்தார், நான் போறேன் அப்படின்ட்டு அவர் போறார். சரி இந்திரன் போய் சரி நீ போய் கேளு அப்படின்னார். போன உடனே நீ போய் நீ யாரு யக்ஷனே நீ யாரு அப்படின்னு கேட்டா. அவன் சொன்ன நீ யாரு நீ முதல்ல சொல்லு. நான் வாயு, என்ன தெரியாதா உனக்கு அப்படின்னா. தெரியாது, உனக்கு என்ன தெரியும், என்ன வீரியம் உனக்கு அப்படின்னா. உலகத்துல என்னால என்னால தூக்க முடியாத பொருள்ன்றது ஒண்ணு இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னா. அப்படியா அப்படின்னா இந்த புல்லை தூக்கி காமியா பார்க்கலாம் அப்படின்னா. சரி நான் அவர் ட்ரை பண்ணார், வரல. இதுக்கு நடுவுல இந்திரனுக்கு கொஞ்சம் அங்க ஈகோ குறைஞ்சிடுது. அது கதையினுடைய தாற்பயம் என்னன்னா, ஈகோ இருக்கிற வரைக்கும் பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவருடைய ஈகோவானது அங்க குறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் பயம் வந்துடுது. என்னடா இது நம்ம தேவர்கள்னு ரொம்ப இருமாப்போட இருந்துட்டோமா, நம்மளை விட ஒரு வசதியான ஒரு வஸ்து உலகத்துல இருக்கு போல இருக்கு, ஆனா நம்ம தான் எல்லாம் ஹையஸ்ட் பவர்ஃபுல் தேவர்களுக்கெல்லாம் தேவர்னு நம்ம நினைச்சோமேன்னு
அப்படி கிட்டக்க போறார். கிட்டக்க போகும்போது அவருடைய ஈகோ எல்லாம் ஃபுல்லா தணிஞ்ச உடனே, உங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான் நான் வந்தேன்னு உமா ஹைபதி பகுஷோபமானா அப்படின்னு ஆச்சாரியால் எழுதியிருக்கார் பாஷ்யம். ரொம்ப அழகோட சோபையோட இத்தனை அலங்காரங்களோட அந்த அம்பாளானவள் அங்க ஆவிர்வாவம் பண்ணி உங்களுடைய இதுக்குதான் அப்படின்னு சொல்லி முதல்ல மின்னலாக அவருக்கு காட்சி வித்யுதா அப்படின்னு வித்யுத்தாக அம்பாளானவள் காட்சி கொடுத்தார். அதனால பிரதமம் விதாஞ்சகார பிரம்மேதி முதல்ல பிரம்மத்தை அறிந்தவர் இந்திரன் தான் அப்படின்னு அந்த கதையின் மூலமா தெரியுது. இப்படி அம்பாளானவள் தகித் அப்படின்னாக்கா மின்னல் மாதிரி காட்சி கொடுக்கலவள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பீதா அப்படின்னா சாதாரணமா பீதான்னு சொன்னா பிரவுனுக்கும் பீத்தம்னு சொல்ற வழக்கம், இல்ல எல்லோக்கும் பீத்தம்னு சொல்ற வழக்கம். ஆனா என்ன இங்க என்ன இன்டெண்டட் மீனிங்னா பொன்னிறமாக இருக்கக்கூடியதுதான் பீதான்னாக்க தட்டித் பீதா, பொன்னிறம் உள்ளவளாக இருக்கிறாள் அம்பாள். அது மட்டும் இல்ல, பீதாம்பர லலித மஞ்சீர சுபகா, அவள் பீதாம்பரம் பொன்னிறமான ஆடைகளை உடுத்தியவளாக இருக்கிறாள், லலிதமாக இருக்கிறாள் இல்லையா. லாலனம் பார்த்தாலே கொள்ளை கொள்ளுகிற மாதிரி இருக்கக்கூடிய அழகோட இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள், லலிதமாக இருக்கிறாள். அவளுடைய மஞ்சீரங்கள், அவளுடைய காலில் இருக்கக்கூடிய சலங்கைகள் இருக்க, அது ஒரு திவ்யமான ஒரு நாதத்தை ஏற்படுத்துகிறதாம். அந்த அம்பாளுடைய அந்த மணியோட அவளுடைய பாதரசம் அப்படின்னு சொல்றது, இந்த பாதரசங்கள் மஞ்சீரம் ஒரு திவ்யமான ஒரு நாதத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கக்கூடியதாகவும். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க சுபகா பகவான் அப்படின்னாக்க 6 குணங்களை உடையவர் பகவான் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி 6 விதமான பொருள்களுக்கு பகம்னு பேரு. அந்த பகத்தை கொடுக்கக்கூடியவள் சுபகா அப்படின்னு பேரு. அதுல இருந்து வந்ததுதான் சுபகத்தை உடையவர்கள் சௌபாகியத்தை அடைந்தவர்கள் சொல்றோம் இல்லையா, சௌபாகியம். இப்படி சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதான இருக்கக்கூடியது அந்த அழகான மஞ்சீரத்தினுடைய அந்த நாதமானது. இப்படி இருக்கக்கூடிய அவளை மஞ்சீர சுபகா மமா பர்ணா பூர்ணா நிரவதி சுகை அஸ்து சுமுகி, இப்படி விளங்குகிற அம்பாளுடைய அழகு இருக்க அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நிரவதிகி, அவதிகி அப்படின்னாக்கா நிறுத்தணும் இல்லையா, மத்தியமாவதி அப்படின்னாக்கா நிறுத்தி பார்க்கணும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய ராகத்துக்கு பேர் தான் மத்தியமாவதி. மத்தியமத்துல அது நிறுத்தி வரும் அப்படின்னு. நிரவதி அப்படின்னாக்கா அவதியே இல்லை, எல்லையே இல்லாத ஒரு சுகம், அது அனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுகமானது. நிரவதி சுகைஹி, அந்த சுகங்களினால பூர்ணமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அவளுக்கு அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன, அபர்ணா அப்படின்னு பேரு. அபர்ணா அப்படின்னாக்க அம்பாள் என்ன பண்ணா, சதி என்னுடைய தேக வியோகம் ஆயிடுத்து. யோக மார்க்கத்துல அம்பாள் தக்ஷனுடைய யாகத்துல அம்பாளுடைய வியோகம் தேக வியோகம் ஆனது பிறகு சிவன் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய் தபஸ் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டார். ஆனா அந்த சமயத்துல இவள் என்ன பண்ணிட்டா, ஹிமவானுக்கும் மேனகாவுக்கும் பொன்னாக பார்வதியானவள் பிறந்து விட்டாள். பிறந்து உமாவாக பிறந்து தண்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆசை வந்தது. அவர் டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா, தபஸ். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது சில சமயத்துல பழங்கள்லாம் சாப்பிட்டு, பழங்கள் மாத்திரம் சாப்பிட்டுன்னு இருந்தா. அப்படியும் ஒண்ணு சிவன் ஒண்ணு காட்சியே கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு அவளுடைய வைராக்கியம் இன்னும் கொஞ்சம் தபஸ் ஜாஸ்தியாகி இலைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலாம். அதுவும் கொஞ்ச நாள் வரலன்னு தெரிஞ்சோன்னா இலைகளை கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல பூஜை பண்ண ஆரம்பிச்சு விட்டாலாம். பண்ண உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள்ல எவ்வளவு தடுத்தாலும் அவளால அம்பாளை காம்ப்ரமைஸுக்கு கொண்டு வர முடியல. உடனே எல்லா சப்த ரிஷிகளும் ஒன்னா சேர்ந்துட்டு போய் இந்திரன் கிட்ட போய் முறையிட்டார்கள். பண்ண உடனே இந்திரன் சொன்னாரு, சரி நான் ரதி தேவி கிட்டேயும் சொல்லி மன்மதன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மன்மதன் மூலமாக இவர் போய் பண்ணார். அவர் ஆனா அவர் காட தபஸ்ல இருந்ததுனால சிவபெருமான் அனுப்பின இவன் பண்ண சேஷ்டையை பார்த்து கண்ணாலேயே எரிச்சு விட்டார். அவர் அரநேத்ராக்னி சந்தக்தமாக ஆயிட்டார். அதற்கு பிறகு ரதி தேவியானவள் அம்பாள் கிட்ட சொன்னி, எவ்வளவு நாள் இப்படி நீங்க 2 பேரும் விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி
எல்லாரும் போய் இவர் நாரதர் இந்திரன் எல்லாம் போய் சிவனை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யாரு பொண்ணு அப்படின்னு வரும்போது சப்த ரிஷிகள் தேர்ந்தெடுத்த பொண்ணு இந்த ஹிமவானுக்கும் மேனகாவுக்கும் பிறந்தவர்கள், மேனாவுக்கும் பிறந்த பொண்ணு இருக்கா, உங்களுக்காகவே இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காவோ, நீங்க ஒரு தடவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி போ அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதை, அவர் ஆசிரமத்துல சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் அவருக்கு பணிவிடை செய்துட்டு இருந்தாலாம். இப்படி ஸ்கந்த புராணத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. அது முதல்ல சொன்னது ஸ்கந்த புராணம். சிவபுராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பண்ணிட்டு இருக்கும்போது அவள் வந்து கூடவே இருந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு இலைய கூட சாப்பிடாம அவருக்கு சேவை பண்ணிருக்கும் போது ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்து யாருமா நீன்னு கேட்டு இன்னாளுன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் குமார சம்பவத்துல எடுத்திருக்காரு. சிவனுக்கு சேவை ஆசிரமத்துல சேவை பண்ணிட்டு இருக்கும் போது பண்ணாருன்னு சிவபுராணத்தை தழுவி எடுத்தார். இப்படி அபர்ணா அப்படின்னா பர்ணங்கள்னாக்கா இலைகள், அந்த இலைகள் கூட சாப்பிடாமல் இருந்தா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பர்ணம் அப்படின்னாக்கா இன்னொருத்தரனுடைய தயவுல இருக்கக்கூடியதுக்கு பேரு பர்ணமாக இருக்கிறது. அபர்ணா அப்படின்னா சுதந்திரமாக இருக்கக்கூடியவள் எங்கள் அம்பாள் அப்படின்ற அர்த்தத்துல அபர்ணா மம சுமுக்கி அழகான முகத்தை விடக்கூடிய அவள் மம அபர்ணா பூர்ணா நிரவதி சுகைரஸ்தி சுமுகி, அப்படி சுமுக்கியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அபர்ணாவாக இருக்கக்கூடிய பூர்ணஸ்வரூபமாக அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் இல்லையா, அந்த அன்னபூரணி அவள் மம அஸ்து எனக்கு, சுமுக்கி அஸ்து அவருடைய முகமானது பிரசன்னமாக ஆகட்டும் அப்படின்னு வென்றார் இங்க ஆச்சாரியார். இப்படி அம்பாளை நவரத்னங்களாலும் சொர்ணங்களாலும் ஆக்கப்பட்ட பலவிதமான நகைகளை தரித்திருக்கா. சூரியன் போல காந்தியோட விளங்குகிறாள், மின்னல் போன்ற ஒளியோட இருக்கார், பீதாம்பரங்களை எல்லாம் அணிந்து இருக்கார், அழகிய திவ்யநாதத்தை இருக்கக்கூடிய ஒரு பாதரசத்தை அணிந்திருக்கார். இவளுக்கு அபர்ணான்ற பேர் இருக்கு இல்லையா. ருணா அப்படின்னாக்க கடன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அபருணா அப்படின்னா ருணங்களே இல்லாமல் கடன்களை எல்லாம் போக்கக்கூடியவளாக இருக்க அம்பாளை வணங்குகிறவர்களுக்கு இந்த பிதிருக்கடன், தேவகடன், இப்படி 3 கடன்களோட இருக்கக்கூடியவர்கள் ரிஷி கடன், இந்த 3 கடனையும் நீக்கி விடுகிறாளாம் அந்த அம்பாளினுடைய உபாசனையானது. இப்படி பூர்ண சுதந்திரமாக இருந்து சிவனையே பரமேஸ்வரனையே பர்த்தாவாக அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய அவள் சுமுகமாக இருந்து எனக்கு அருள் செய்யட்டும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். நவீனார்கப்ராஜத் மணிகனக பூஷா பரிகரை விருதாங்கி சாரங்கி ருச்சிரநயன அங்கி கிருத சிவா தடித் பீதா பீதாம்பர லலித மஞ்சீர சுபகா மமார்ப்பணா பூர்ணா நிரவதி சுகைஹி அஸ்து சுமுகி. அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகம். ஹிமாத்ரேஹே சம்பூதா சுலலிதகரைஹி பல்லவயுதா சுபுஷ்பா முக்தாபிஹி பிரமரகலிதா அலகபரஹா கிருதஸ்தானுஸ்தானா குச்சபலனதா சூக்தி சரசா ருஜாம் ஹந்த்ரி கந்த்ரி விலசதி சிதானந்தலதிகா. அம்பாள் கொடி போன்றவள். இங்க எப்படி அம்பாளை சொல்றாருன்னா சிதானந்த லதிகா. அம்பாள் அவருடைய எந்த பல்லவும் இல்லாம சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கொடி. அப்படி ஏன் கொடியோட கம்பேர் பண்றார் அப்படின்னு சொன்னா, கொடியானது எப்பொழுதுமே ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கும், சக்தியானது எப்பொழுதுமே ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கும் இல்லையா. ஒருவருடைய எழுதுற சக்தி அவரை சார்ந்துதான் இருக்கும். அவருக்கு பார்க்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்குன்னா அவருக்கு அவரை சார்ந்துதான் அது இருக்கும். ஒரு வியக்தி இல்லாமல் சக்தி தனியாக இயங்காது. சக்தி எப்படி இயங்கும்? ஒரு எழுத்தாளர்களுடைய சக்தி எழுதுகிற சக்தி, பாடுகிற சக்தி பாடகி கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி அம்பாளானவள் எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்தா இருக்கக்கூடியது ஆத்யா சக்தி, பராசக்தின்னு சொல்றோம். அந்த பராசக்தி சிவன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால சிவசக்தியா யுக்தா, சக்தியோட சேர்ந்தாதானே, அந்த ஆங்கிள் சொல்லும் போது சக்தியோட சேர்ந்தாதானே இயங்க முடியும் அப்படின்ற அர்த்தத்துல. இங்க சக்தியானது தனியா இயங்காது, ஒருனை சார்ந்துதான் இருக்கும். எதை சாரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்தை சார்ந்துதான் இருக்கும். அது
பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் என்ன, ஏதாவது ஒரு போஸ்டாவது இருக்கணும் அங்க, மரத்துல நட்டி வச்சாதான் அந்த கொடியை அப்படி படர விட்டாதான் அது வளர்ந்துட்டே போகும். அது யாருன்னாக்க அங்க ஸ்தானு அப்படின்னாரு. பகவானுக்கு ஸ்தானவே நமஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பரமேஸ்வரனுடைய பேரு ஸ்தானுன்னு பேரு. அப்ப ஸ்தானு மால் அயன் அப்படின்னு ஒரு கோயிலே இருக்கு இல்லையா? சுச்சீந்திரத்துல ஸ்தானுன்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த ஸ்தானுவை சார்ந்து இருக்கக்கூடிய லதிகா தான் இந்த அம்பாள் அப்படின்னு. அந்த ஹிமாத்ரியில இவள் பிறந்தாள். அத்ரி அப்படின்னாக்க சேஷாத்ரி இல்ல வெங்கடாத்ரி, அத்ரினா மலை. இங்க ஹிமாத்ரினா இமயமலை அப்படின்னு. ஹிமாத்ரேஹே சம்பூதஹா அப்படின்னா பனிமலை. ஹிமம்னாக்க பனி, பனிமலை அப்படின்னா இமயமலை. இமயமலைத்துல சம்பூதா அதிலிருந்து பிறந்தவள் கிரிஜா. பர்வதராஜனுக்கு பெண்ணாக பிறந்தவள் பார்வதி இல்லையா? அவள் சுலலித கரைஹி, அவளுடைய கைகள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப மிருதுவான லலிதமான ஒரு கரைகள், ரொம்ப அழகிய கைகள். அது எப்படி இருக்குன்னா பல்லபயுதா, துளிர்கள் மாதிரி இருக்கக்கூடிய கையை வைத்துக் கொண்டு மிருதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னார். சுபுஷ்பா, அது மட்டும் இல்ல, நல்ல புஷ்பங்களை எல்லாம் தலையில கேசத்துல அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். சுபுஷ்பா முக்தாபிஹி, அது மட்டும் இல்ல, முக்தாபிஹி முத்துக்களினால செய்யப்பட்ட நல்ல புஷ்பங்களோட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தலையில ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கார். அதை என்ன பிரமர கலிதா, அதை வண்டுக்கள் எல்லாம் பொய்க்கிறதா அங்க. அம்பாளுடைய தலையில இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்து வண்டுக்கள்லாம் மொய்க்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அலகபரை அலகபரை, அலக்கம்னா அம்பாளுடைய கூந்தல் அப்படி வளவளவா இருக்க, அராளகேசி அப்படின்னு பசநகர்ல சுவாமி இருக்கு பாருங்க. அப்படி அலையா இருக்கக்கூடிய கூந்தலாக இருக்கக்கூடிய அது தலை முழுக்க இருக்கு. அலகபரைஹி, கூந்தல் முழுமையாக இருக்கக்கூடிய கூந்தலோட அம்பாள் இருக்கார். எப்பொழுதுமே அம்பாள் அப்படிதான் இருக்கா. கிருதஸ்தானுஸ்தானா, அவள் எப்படி இருக்கார்? தானுவை தானமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த லதையானது அந்த மரத்தை சார்ந்து இருக்கு. இந்த மலையில இருக்கக்கூடிய விருட்சங்கள்லாம் என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய மரக்கட்டை இருக்கும், மர பக்கத்துல இருக்கும், இல்ல உலர்ந்த கட்டை ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே ஆசிரியிச்சு வளர்ந்துட்டே போகும். இப்படி ஸ்தானுன்ற சொல்லு மரக்கட்டைன்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரமசிவன் அர்த்தம். ஸ்தானுன்னாக்க அவர் அர்த்தம். இப்போ இந்த அம்பாளானவள் லத்தையாக சொல்லியிருக்கான். இந்த லத்தை இருக்கக்கூடிய எது, இந்த தேவி லத்தையாக இருக்கக்கூடிய இது எங்க போய் தேர்றது அப்படின்னா, இந்த ஓஷதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மரங்களை நாடி போகிறது. அங்க மரங்கள் செடி கொடிகள் அப்படின்னா. ஏன் ஓஷதிகளை சொல்றான் அப்படின்னாக்க, சில ஓஷதிகள்லாம் மலையில நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. நீங்க இந்த மகான்கள், இந்த சன்னியாசிகள் கதையெல்லாம் நமக்கு படிச்சான்னா என்ன தெரியுதுன்னா, அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், உத்தரகாசி அங்கெல்லாம் போனாங்கன்னா அங்கேருந்து அவளுக்கு எந்த மூலிகைன்றது தெரியும். அதை எடுத்துட்டு வாயில போட்டுட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் போய் தபஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். போட்டா அவளுக்கு பசியே எடுக்கலாம். இப்பொழுதும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சொல்றாரு, சில மூலிகைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜவ்வாது மலை அப்படி எல்லாம் இருக்குல்ல, அங்க இந்த சித்தா மருந்தெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த மூலிகையை தேடிட்டு போறாங்களாம். மூலிகையை தேடின்னு போனாக்க இவங்க எந்த மூலிகையை தேடின்னு போறாங்களோ அந்த மூலிகையை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னாக்க அவங்க சொல்றதுதான். இதெல்லாம் எவ்வளவு அவுஃபாரிட்டிஸ்டுன்னு தெரியல, ஆனா அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கரெக்டா அந்த மூலிகை இப்படி யாராவது வந்தானா அப்படி திரும்புமா அந்த செடி. அதுக்கு தெரியுமா இவன் என்ன எடுக்கிறதுக்காக வரான்னு. அதை வச்சு இவங்க கண்டுபிடிப்பாங்களாம், இந்த மூலிகை தான் அது நம்மளை பார்த்து திரும்புறதுன்னு. அப்படி இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அவ்வளவு பவர் இருக்கு. அதுல சில மூலிகைகள்லாம் விஷத்தை காக்கக்கூடிய மூலிகைகள்லாம் இருக்கு இல்லையா? நமக்கே கருவேலி மரங்கள் எல்லாம் நீக்கணும்னு நீதிமன்ற உத்தரவுலாம் போடலாம் பாருங்க. சில ஓஷதிகள்லாம் எப்படி இருக்கு, கொடிய விருட்சங்களோட இருக்கக்கூடிய கொடிய ஓஷதிகள்லாம் இருக்கு. நல்லதை தரக்கூடிய ஓஷதிகளும் அங்க இருக்கு. இப்படி இமயமலையில பாத்தீங்கன்னா எல்லா விதமான வர்க்கம் இருக்கு. இப்படி இந்த ஓஷதிகள்லாம்
எப்படி இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் போக்குகிறது இல்லையா, போக்கக்கூடியதான ஒரு வல்லமை இருக்கு. அந்த மாதிரி இந்த அம்பாலும் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், இப்படி ஒரு லத்தையாக இருந்து, ஓஷதி லத்தையாக இருந்து அந்த சிவனை சார்ந்து இருக்கக்கூடியதுனால நாமெல்லாம் போய் அந்த அம்பாளை வந்து பிரார்த்திச்சோமே ஆனால் நம்மளுடைய வியாதிகள் எல்லாம் போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். எந்த வியாதியை மெயினா இவர் சொல்றார் அப்படின்னாக்க, சம்சாரம்ன்ற ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு நமக்கு. அந்த சம்சாரன்ற மகா வியாதியை இந்த அம்பாளுடைய தேவியினுடைய லத்தையானது சிதானந்த லத்திகா வச்ச அந்த சிதானந்த லத்திகையை யார் அறிகிறானோ அவனுக்கு இந்த சம்சாரம்ன்ற வியாதியானது போகிறது அப்படின்னு, இதுதான் பலன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கிருதஸ்தானுஸ்தானா குச்சபலனதா சூக்தி சரசா. அம்பாள் வெறும் கொடி மாதிரி மட்டும் இல்ல, அவளுடைய அழகான மார்பகங்கள், அதனால அம்பாள் வந்து எப்பொழுதுமே குனிந்து காணப்படுகிறாளாம். அது சாமுத்திரிகா லட்சணம் பண்ணி ஒரு சின்ன குனியல் பெண்டிற்கு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றான். இப்படி நதா அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். நதான்னாக்கா அப்படி குனிஞ்சி இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஆனா அம்பாள் வெறும் லதா மாதிரி இல்லை, அவளுடைய வாக்கு சாதுரியம் இருக்க. சூக்தி சரசா அப்படின்னா அந்த நம்ம விபஞ்சி காயந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். அங்க சிவனுடைய லீலைகளை எல்லாம் சரஸ்வதி ஆனவள் வாசித்து வீணை வாசித்து காமிச்சா அது அம்பாள் ரசிச்சுட்டே வந்தா. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ரசிச்சு போய் சபாஷ் அப்படின்னு ஆவா. அந்த சாது வச்சனத்தை கேட்டா பாருங்க, இப்போ இனிமேல் பட்டு நான் வீணையை வாசிக்க மாட்டேன்னு உரையில போட்டுட்டா அப்படின்னு சாட்சிகள் முந்தானைக்கு போட்ட போதும் அப்படின்னு நின்றுட்டா. போதும் அம்பாளினுடைய அழகுக்கு முன்னாடி அப்படின்னு நின்றுட்டான்னு. அப்படி அம்பாளினுடைய வாக்கினுடைய ரசமானது அப்படி இருக்கா. சு உக்தி சூக்திகி அப்படின்னு நம்ம கூட சொல்றோம் இல்லையா, புருஷ சூக்தம். சூக்தினாக சுஷ்டு உக்தம். கரெக்டா சொல்ற, எதுவும் நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு அழகா இருக்கும் காதுக்கு. அப்படி அம்பாளினுடைய சூக்தி சரசா, அது மாத்திரம் இல்ல, ரசத்துடன் கூடினதாக இருக்கும் அம்பாளுடைய பேச்சு, அம்பாளுடைய இது சரசா. அது மட்டும் இல்ல, இந்த அம்பாளானவள் வியாதியை போக்குகிறாள். அபர்ணாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய ருஜாம் ஹந்திரி அப்படின்னு, ருஜாம் அப்படின்னா வியாதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ருஜாம் ஹந்திரி, இந்த வியாதிகளை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஓஷதியாக அவள் இருக்கிறாள். ருஜாம் ஹந்திரி. அவள் எங்கே இருக்கிறாள்? அவளை தேடிட்டு அங்க இமயமலைக்கு போய் அவளை தேடிட்டு போனோமா அப்படின்னாக்கா இல்ல. அவள் கந்திரி, எங்க வேணாலும் சர்வ வியாபி அப்படின்ற அர்த்தம். கந்திரினாக்க எங்க வேணாலும் போகக்கூடியவள். அதனால நம்ம ஆத்திலேயே அவள் இருக்கிறாள். அவளை நம்ம இங்கேயே பிரார்த்தனை பண்ண. கந்திரி. இப்படி சிதானந்த லதிகா விலசதி. இப்படியாகத்தான் இந்த ஞானானந்த கொடியாக இந்த அம்பிகை எங்கும் வியாபிக்கிறவளாக இருந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். மலையில உண்டாகக்கூடிய விருட்சங்களுடைய படரக்கூடிய திவ்ய ஓஷதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? துளிராகவும் மலராகவும் மண்டுக்களோடையும் ரசம் உள்ளதாகவும் பழத்தோடையும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி அம்பாள் இருக்கா. அந்த ஓஷதிகள்லாம் எப்படி சகல வியாதிகளை போக்கிறதோ அதே மாதிரி இந்த அம்பாளும் எல்லாருடைய வியாதிகளையும் போக்கடிக்கக்கூடியவளாக விளங்குகிறாள். ஆனா இவள் எப்படி இருக்கான்னா சிதானந்த லத்தையாக இருக்கிறாள். இவளுடைய கைகளே துணில் போல இருக்கு. இவள் அணிந்திருக்கக்கூடிய முத்துக்கள், இவளுடைய கேசாவரம் என்ன, அதுல இருக்கக்கூடிய வண்டுக்களினுடைய கூட்டம் என்ன, அப்புறம் அவள் கொடி மாதிரி இருக்கா, அழகிய பேச்சோட இருக்கா, அழகிய ரசத்தோட நல்ல ரசமாக பேசக்கூடிய கொடியாக இருக்கிறாள். அது மட்டும் இல்ல, ருஜம் அவித்யை முதலிய எல்லா பிடிகளையும் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறார். அவளை போய் தேடணுமா அப்படின்னா ஒண்ணு தேட வேணாம், அவ கந்திரி அப்படின்ட்டாரு. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவங்க, நீங்க கஷ்டமே பட வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, போன தடவை சொன்ன மாதிரி அர்ப்பண புத்தி, உங்களுக்கு ஆத்மார்ப்பணமாக அவளை நாம நாட வேண்டும் இல்லையா? அப்படி ஆத்மார்ப்பணமாக அவளை நாடினால் அவள் நமக்கு சம்சாரம் எனக்கூடிய இந்த பெரிய கொடிய வியாதியிலிருந்து நம்மை நீக்கி மோட்சானந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டார். ஹிமாத்ரேஹே சம்பூதா சலில சுலலிதகரைஹி பல்லவயுதா சுபுஷ்பா முக்தாபிஹி பிரமரகலிதா ச அலகபரைஹி
கிருதஸ்தானுஸ்தானா குச்சபலனதா சூக்தி சரசா ருஜாம் ஹந்திரி கந்திரி விலசதி சிதானந்தலதிகா. அடுத்த ஸ்லோகத்துல சபர்ணாம் ஆகீர்ணாம் கதிபய குணைஹி சாதரமிஹ ஸ்ரயந்தி அன்யே வல்லீம் மமது மதிரேவம் விலசதி அபர்ணைகா சேவ்யா ஜகதி சகலைஹி யத் பரிவ்ருதஹ புராணோபி ஸ்தானுஹு பலதி கில கைவல்ய பதவீம். கதிபய குணைஹி, உலகத்துல எத்தனையோ கொடிகள் இருக்கு, எத்தனையோ கொடிகளுக்கு எவ்வளவோ குணங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு ஒரு குணங்கள் இருக்கு, ஒரு வாசனைகள் இருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்படி இருக்கு. அதனால நன்மையும் ஏற்படலாம் இல்லையா, அதனால விஷமத்தையும் கக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அந்த என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியால் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா மம மதிஹி மமத்து மதிஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்க, இலைகளே இல்லாத கொடி ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணுதான் அம்பாள். அதை எல்லாரும் சேவிக்கணும். ஏன் தெரியுமா சேவிக்கணும்? அந்த கொடி ஒரு காய்ந்த கட்டையோட சேர்ந்து இருக்கு, சிவனோட சேர்ந்து இருக்கு. இந்த ஒரு சீக்கிரட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் முக்தி சிவனாக மாறணும், சிவஞானம் வேணுமே ஆனால் அந்த அம்பாளின் மூலமாகத்தான் ஒருவனுக்கு மோட்சமானது சித்திக்கும். அப்படின்றதுனாலதான் நம்ம ஞானத்தின் பொருட்டு தான் இப்பவும் சன்னியாசிகள்லாம் எப்படி தீட்சை வாங்கிக்கிறாங்கன்னா, சாக்தபரமாக இருக்கக்கூடிய சன்னியாச தீட்சையை தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மடத்திலையும் இப்போ ஸ்ரீ வித்யா பூஜைகள் தானே நடக்கிறது. எங்கேயாவது ஒரு மடம் அம்பாள் இல்லாம சொல்ல முடியாதுதா? அப்படின்னா என்ன பண்ணா, இந்த சீக்கிரட் தான் அது. பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியின் மூலமாகத்தான் அந்த ஆத்ம வித்தியா இருக்கக்கூடிய அந்த சிவ வித்தியானது ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்ற. நீங்க சாஸ்திரங்கள்லாம் அப்படி பார்த்தா இப்படி எல்லாம் பட்டவர்த்தனமா எல்லாம் சொல்ல மாட்டாரு இல்லையா? நீங்க இதுல பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரதிஷ்டான்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த ஆத்மாவானது பிரம்ம வித்யில பிரதிஷ்டையா இருக்கு. பிரம்ம வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளும் சிவனும் ஒன்றாக காணப்படுகிற அதைத்தான் அவர் பிரதிஷ்டையாக இங்க குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும் போது சக்தி மதோர் அபேதஹா அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த சக்தி வேற சக்திமான் வேறல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்ரீவித்யா கான்செப்ட் தான் அது. அதை அங்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் காஞ்சி பெரியவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை எழுதும்போது இந்த துர்கா பஞ்சரத்துனா கீதா உபதேஷ்ட்ரி அப்படின்னு எழுதினாராம். எல்லாருக்கும் ஒரு கீதா உபதேசம் பண்ணவர் நீங்க கிருஷ்ணபெருமான்னு சொன்னா பரவாயில்ல, வியாசர்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது எப்படி ஒரு ஸ்திரீ போய் எங்க கீதையை உபதேசம் பண்ணா அப்படின்னு கேட்டா, உடனே இது நம்ம முல்லவாசல் அவர் சொன்னது. உடனே அவர் சாஸ்திரியார் என்ன யோசிக்கிறீரா, எங்க இப்படி தைரியமா எழுதியிருக்கானு போய் நீங்க 14வது சாப்டர் எடுத்துன்னு வாங்கினாராம். என்ன எடுத்துன்னு வந்து பாஷ்யத்தை படிக்கிறாராம். அவர் படிச்சு காமிச்சாராம். இப்ப என்ன சொல்ற, அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது யாரு உபதேசம் பண்ணது? பிரம்ம உபதேசம் பண்ணிருக்குன்னு சொன்னா என்ன, அந்த பிரம்மஸ்வரூபிணி உபதேசம் பண்ணா சக்தி மதோர அபேதகான்னு சொல்லியிருக்க. சக்தி வேற சக்திமான் வேறன்ற இந்த ஒரு பிரமாணத்தை வச்சுட்டுதான் நான் எழுதின தைரியமா அப்படின்னு இப்ப எல்லாம் கன்வின்ஸ்டானாராம். அப்படி அதே மாதிரி சௌந்தரிய லஹரியில கடைசியில போய் 97வது 98வது ஸ்லோகத்துல என்னுடைய தலையில உன்னுடைய சரணம் வைக்கணும், இவ்வளவு நாள் படிச்சுட்டே இருக்கேன்னு நானு, எனக்கு பிரம்மஞானம் வர வேண்டாமா, அது வரணும்னாக்க உன்னுடைய சரணமானது என் தலையில வச்சாதானே எனக்கு வரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதிவிட்டார். அதுல இருந்தும் என்ன தெரியுதுன்னாக்க, அம்பாளுடைய அனுக்கிரகத்தினாலதான் இந்த பிரம்மஞானமானது கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்தை இது சொல்லக்கூடியதாக இங்க அமைஞ்சிருக்கு. கதிபய குணைஹி, ஏதோ சில குணங்களோட ஆகீர்ணாம் சபர்ணாம்
எல்லா ஏதோ ஒரு குணத்தோட சேர்ந்து இருக்கு, ஆக்கீர்ணமாக இருக்கு. எல்லா இலையிலயும் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்திலயும் சேர்ந்துதான் இருக்கு கொடிகள் எல்லாம். வல்லீம் அந்நே இஹ சாதரம் ஸ்ரயந்தி, அந்த கொடிகளை தேடி எல்லாரும் போகிறார்கள். எல்லாம் அது மூலிகையாக யூஸ் பண்ணலாம், அதுல சம்பாதிக்கலான்னு ஒரு குரூப் சித்த வைத்தியர்கள் இல்லையா. நம்ம சித்த வைத்திய எல்லா வைத்தியர்களுமே மூலிகையில தானே போறாங்க இல்லையா. இந்த ஃபாரின்ல இருந்து ஒரு பார்மாசிட்டிக்கல் காரன் என்ன பண்ணா, இந்தியாவுக்கு வந்து எல்லா அரச மரத்தையும் எங்க இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் வேணும் எனக்கு அப்படின்னு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா அரச மரத்துக்கும் நாங்க கான்ட்ராக்டுக்கு ரெடின்னு வந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதெல்லாம் நத்திங் டூயிங், எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரச மரங்கள்லாம் சாமிக்கு துல்லியமா இருக்கும், நீங்க எங்க அரச மரம் இருந்தாலும் கீழே பிள்ளையார வச்சுடுவாங்க இங்க, அதனால இங்க அதெல்லாம் நீ கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ரெண்டாவது எங்களுக்கு பலவிதமான பலன், உங்களுடைய மருந்து மாத்திரம் அதுல பலன் இல்லை, குழந்தை இல்லைன்னாக்கா அந்த அரச மரத்தை சுத்தி வந்தான்னா குழந்தைய கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இல்லையா. அது அமாவாசையும் தேவையும் சேர்ந்ததுன்னா சுத்துறது அப்படின்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த அரச மரத்தெல்லாம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு அதுல இருந்து என்ன தெரியுது, அவர்களுக்கு தெரியுது எல்லா மரத்திலேயும் விஷயங்கள் இருக்குன்னு தேடி தேடி போகிறார்கள். ஆசிரயந்தி, ஆனா சாதரம் ஸ்ரயந்தின்னு போறார். எல்லாரும் அந்த மூலிகையை நாடிண்டே இருக்காங்க. இப்படி நாடுகிறீர்களே எதுக்குப்பா இப்படி எல்லாம் தளிரோட இருக்கக்கூடிய ஓஷதிகளோட இருக்கிறது தருங்க, அம்பாள்னு ஒத்தி இருக்கா, அந்த கொடியை போய் நீங்க பிடிக்க கூடாதா அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாருங்க. மமத்து மதிஹி ஏவம் விலசித்து, எனக்கு என்னமோ இப்படி தோன்றது, ஏன் தெரியுமா, ஏன் இப்படி எல்லாம் போய் ஏதோ குணங்கள் இருக்கக்கூடியதான இலைகளை போருங்க, நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணு இருக்க, அதை ஆசிரியக்கலாமே, மோட்சமே கிடைக்குமே அப்படின்ட்டு அர்த்தம். ஆச்சாரியார் தன்னுடைய பாலிசியை விட மாட்டாரு. என்ன சகுனங்களை பாண்டி நீங்க என்னத்தை அடைய போறீங்க, வெறும் அபியுதய பலன்கள் தான் கிடைக்கும். நிர்குணமான பிரம்மத்தை அறியறதுலதான் உங்களுடைய போக்கஸ் வேணும். அதனால மதிஹி ஏவம் விலசதி, எனக்கு இப்படி தோன்றுகிறது, என்னுடைய புத்தி இப்படி மலர்கிறது. எப்படி எது பரிவிருத்தஹா ஸ்தானுஹு, எதனால பரிவிருத்தஹா சூழப்பட்டதாக இருக்கிறதோ அந்த பிரம்மம், அது என்ன ஸ்தானுஹு, அதான் பரமசிவன். அந்த கட்டையானது ரொம்ப நாளா இருக்குப்பா. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே, இப்படி இருக்கக்கூடிய அந்த புராணஹா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அது என்ன தெரியுமா பண்றது, அந்த ஸ்தானு, அந்த கட்டை இருக்க ஸ்தானுமாலயன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தானுவானது கைவல்ய பதவியும் பலதி, மோக்ஷன்ற ஒரு ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியதுப்பா. உங்களுக்கு மோட்ச புருஷா தர்மம் அர்த்தம் காமெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் எதுக்காக, கடைசியா ஒரு நாள் இந்த வேதாந்தத்துக்கு வந்து அதன் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிந்து தத்துவமசியானது வேலை செய்து அதுல இருந்து வரக்கூடிய பலன் என்ன, பழம் என்ன அப்படின்னா மோட்சம்தான் பலன். இப்படி கைவல்ய பதவி கேவலம் அப்படின்னாக்க அது மட்டும் இரண்டற்றதான ஒரு நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த கைவல்யமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த பதவிய, அந்த மோட்ச பதவிய பலதி, அதை கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்பாளுடைய தோற்றம் கொடியாக வர்ணிப்பு. அந்த கொடியானது, அந்த சக்தியானது அந்த மரத்தை ஆசிரியத்து இருக்கிறது இல்லையா கிள. அது மாதிரி ஏகா அபர்ணா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இலையற்ற அந்த அம்பிகை தான் சகலைஹி ஜகதி சேவ்யா, எல்லாரும் அந்த அம்பாளை தான் சேவிக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் அந்த சிவன் மூலமாக சிவஞானம் அடைந்து இந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல பிறக்க கூடாது, சாஸ்வதமான ஆனந்தம் வேணும் அப்படின்னு யார் நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வணங்க வேண்டியது, சேவை பண்ண வேண்டியது எது, ஜெகதி அபர்ணா சகலைஹி, அப்படி இலையற்றதான அந்த அம்பிகையை தான் நீங்கள் எல்லாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப விஸ்தரித்து இந்த ஸ்தானுவாக பரமசிவன் ஸ்தானுவா இருக்காருன்னு சொன்னார். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அம்பாள் எப்படி இருக்கா, இலையற்றதான கொடியாக இருக்காள். இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது, குமார சம்பவம் ஏற்பட்டது. அது என்ன, விசாகன் இல்லையா. விசாக நட்சத்திரத்துல சுப்பிரமணிய சுவாமி பிறந்தார், சாக்கையே இல்லாத ஒரு விஸ்வாமித்திரர் பிறந்தார். அந்த புத்திரன் என்ன பண்ணாரு, வள்ளிக்கொடியை போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன
இப்படி வள்ளி கொடியை போய் விவாகம் செய்தாரு. இதெல்லாம் எப்படி காட்டுகிறது அப்படின்னு இத சந்திரசேகர பாரதி ஒரு ஸ்லோகத்தை இப்படி ஒரு அருமையாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி அவர் எழுதுகிறார். அபர்ணாக்கிய வல்லி சமாஸ்லேஷ யோகா. இந்த அபர்ணா எனக்கூடிய வள்ளி இந்த லத்தையானது அது என்ன பண்ணிட்டு புறா ஸ்தானுதா அப்படி பாருங்க. இதே ஐடியா ஆச்சாரியாளுக்கு என்ன தோணுகிறதோ அதே அவளுக்கு இந்த ஸ்தானுவை யோ அஜனீஷ்டாமரார்த்தம் இவாளோட சேர்ந்துதான் அந்த சக்தியானது இந்த வியக்தியை சார்ந்துதானே சக்தி இருக்கும். அதனால இந்த ஸ்தானுவை சார்ந்த அந்த வள்ளியானது சிதானந்த லதிகா இந்த ஸ்தானுவை ஆசிரியிச்சு இருக்கான். அதனால என்ன உண்டாச்சு, இந்த ஆஸ்லேஷத்தினால அவ ரெண்டு பேரும் கூட்டினால விஷாகம் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி வந்தாராம். வல்லிகா வல்லிகா ஆலிங்கிதம் தம். அவர் என்ன பண்ணார், இவ அப்பா அம்மா பண்ண மாதிரி அவர் போய் வள்ளிய கல்யாணம் பண்ணிட்டாராம். இப்படிப்பட்ட அந்த சண்முகம் சதா சண்முகம் பாவையே ஹிருத் சரோஜே அப்படின்னு சதா அந்த சண்முகத்தை நான் ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சந்திரசேகரனுடைய பாரதியினுடைய ஸ்லோகம் இது. எவ்வளவு அழகா பாருங்க. விஸ்தாரமா ஸ்தானமும் அபர்ணையும் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் இந்த விசாகன் சுப்பிரமணிய சுவாமி. அந்த புத்திரனுக்கு வள்ளியை விவாகம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு எழுதி இதுல வரக்கூடிய அந்த அபர்ணா தானு இவருடைய கற்பனையில அந்த விசாகனை எடுத்துன்னு வந்து அந்த வள்ளியின் இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வள்ளியை எடுத்துன்னு வந்து இப்படி பிறந்த அந்த சண்முகனானவன் சதா சண்முகம் பாவை. இவர் சண்முகத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கிருத் சரோஜே என்னுடைய ஹிருதய தாமரையில எப்பொழுதும் அந்த சண்முகனானவர் மலர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்த. அபர்ணாக்கிய வல்லி சமாஸ்லேஷ யோகா. அவ ரெண்டு பேரும் கூடினார்களாம். புராஸ்தானுதா யோ அஜனிஷ்ட அமரார்த்தம். இவர்களுடைய அர்த்தத்துல ஒண்ணு பொறுத்தது. அது என்ன, விஷாகம் நகே. அந்த விஷாகம் என்ன பண்ணுது, மலப்பிரசேசத்துக்கு போனார். அங்க போய் வல்லிகாலி ஆலிங்கிதம் தம். அந்த வல்லிகாவை அங்க போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார், விவாகத்தை பண்ணார். அப்படிப்பட்ட இந்த சதா சண்முகம் பாவையே ஹிருத் சரோஜே அந்த சுப்பிரமணிய சுவாமி சண்முக சுவாமி சரவண பவாயன மந்திர கூடத்துல ஒலிக்கின்றதான அந்த சுப்பிரமணிய சுவாமி சதா ஹிருத் சரோஜே என்னுடைய ஹிருதய சரோஜ ஹிருதய தாமரத்துல நான் பாவிக்க வேண்டும் அப்படின்னு எழுதினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமாக அதையும் சொல்லியிருக்கார். இப்படியாக 7 ஸ்லோகங்கள் பார்த்தோம், 6 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 8வது 4, 5, 6 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 7 பார்த்தாச்சு. அடுத்தது 8வது ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கிறது. ஏன்னா